அம்மூர் டோலிங்ல எம்ஜிஆர் நடிச்ச அன்பை வா படம் ஓடுதான், போலாமா? என்னடி ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறா? அவ எப்படி பேசுவா? இடுப்புல குடத்தை வச்சிருந்தாலும் நினைப்பு பூரா டெல்லியில இருக்கிற மாமா கிட்ட இருக்கு. அவரு இவ்வளவு நினைப்பு வச்சிருக்காரே இல்லையோ? போங்கடி, இல்லாம இருக்குமா? அம்மாச்சிக்கும் தாத்தாக்கும் எழுதுற ஒவ்வொரு கடிதாசிலையும் என்ன பத்தி கேட்டுக்கிட்டே இருக்காரு. வாங்கடி. லட்சுமி, உன் மாமனை கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் நீ இங்கே இருப்பியா இல்ல டெல்லிக்கே போயிருவியா? என் மாமா எங்க இருக்குமோ அங்கதான் நானும் இருப்பேன். ஏண்டி, கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் எங்களெல்லாம் மறந்துடுவியாடி? மறக்க முடியுமா? இந்த ஊரு, தோப்பு தொரவு, கோயில் குளம் இதெல்லாம் என்னால மறக்கவே முடியாதுரி. லட்சுமி, பேசாம உன் அத்தை மகன் அந்த மைனர் ஜெயபாலே கட்டிக்கிட்டா உள்ளூர்லயே இருக்கலாம்ல. இது பாருங்கடி, இந்த ஜென்மத்துல என் மாமனை தவிர வேற யாருக்கும் கழுத்து நீட்ட மாட்டா இந்த லட்சுமி. ஆமா, அவ மாமா மேல உசிரியே வச்சிருக்காடி. எங்க பாருங்கடி. அட, சொல்லி முடிக்கல, கொடமிளகா மூக்கு மைனர் வர்றான் பாருங்கடி. அவன் வராண்டி வராண்டி, அவன் வந்தா வரட்டுமேடி. இருக்கிற போறாடி. என்ன லட்சுமி குட்டி, குடத்துல தண்ணியா? இல்ல, கயனி தண்ணிய தவிட்டு புண்ணாக்கும் சேர்த்து கொண்டு போறேன், வேணுமா? இல்ல, கட்டிக்க போறவன் நான். உன் கையால கழனி தண்ணி கொடுத்தாலும் கருப்பட்டி மாதிரி நிக்கும். கொடுக்குறியா? இது பாரு, இந்த பம்பல என்கிட்ட வச்சுக்காத. ஆமா, எங்க தாத்தா கிட்ட எங்க அப்பா கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்ண சொல்ற பாரு. அடி போடி. இப்படி இப்படி ஓடு, இப்படி வையே, இப்படி வையே, இப்படி இப்படி வையே. ஏண்டா அறிவேட்டவன, நான் அவனுக்கு சொன்னா நீ கூட அந்த டீய முனையில வைக்கிற. நீ இப்படி அடி அப்படி அடின்னு சொல்லணும். நீ இப்படி வைய அப்படி வையின்னு இப்படி வச்சுட்டேன். ஆண்டவன் அவன் மூளைக்கு தகுந்த மாதிரி தான் உத்தியோகத்தையும் கொடுத்துருக்கான். ஆண்டவன் உன் அறிவுக்கு ஜட்ஜி உத்தியோகம் கொடுத்துருக்கான். உன்னையும் அனலதான் வச்சிருக்கான், என்னையும் அனலதான் வச்சிருக்கான். உனக்கு கிடைச்சது உர அனல், எனக்கு கிடைச்சது பயலர் அனல். இல்ல இல்ல, உன்னை அடிச்சு நிமித்தம் சரிபட்டு பேசிக்கிட்டு இருக்காம வேலையை பாரு. உங்க வேலை நடக்குது. ஊதட்டா. ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடுப்பா. யோ சின்ன ஆசாரி, என்ன என்னையா நீ குதிரைக்கு லாடம் கட்டுற லட்சணம்? ஒரு பர்லாங் நடந்தா குதிரை நொண்டுது. ஆமா, சும்மா சும்மா லாடத்தையே மாத்திக்கிட்டு ஒரு தடவையாவது குதிரையை மாத்தியா. காலு தேஞ்சு முழங்காலுக்கு வந்துடுச்சு, இன்னும் இத போய் குதிரைன்னு சொல்லிட்டு இருக்க பாரு. புத்தூசி ராவுத்தருக்கு திப்பு சுல்தான் நினைப்பு. இந்த குதிரையை வச்சு இந்த ஊரையே ஆண்டுகிட்டு இருக்கதான் நட்டிருக்காரு. டேய், நீ பேசாதடா. உன் கூட ஒன்னா படிச்சவன் இன்னைக்கு டெல்லியில பெரிய வேலையில இருக்கிறான். நீ என்னடா நான் டீ கடை பெஞ்சில உட்கார்ந்துகிட்டு எவ்வளவு வயசுக்கு வந்துட்டா எவளுக்கு இம்மா பெரிய கொண்டா இருக்குன்னு கலெக்ட் பண்ண. டெல்லியில அவன் எதை எண்ணிட்டு இருக்கானோ. டெல்லியில அவன் எதை வேணாலும் எண்ணட்டும். இந்த ஊர்ல நீ ஒழுங்கா இருக்க போறியா இல்லையா? ஏன், நான் என்ன பண்ணிட்டேன்? இதுக்கு மேல என்னடா பண்ணணும்? ஒரு வயசு பொண்ணு தண்ணிக்கு போனா அவளை கீழே தள்ளி குடத்தையே நெளிச்சிட்டிய. வயசு பொண்ணுகிட்ட விளையாடாம கிழவங்கிட்ட விளையாடுவாங்க. கட்டிக்க போறவன் முறை பொண்ணு, அதான் விளையாடிட்டேன். கட்டிக்க போறியா? டேய், என் மக வயத்து பொண்ணை கட்டிக்கிறதுக்கு நீ யாரா? எங்களுக்கும் அது மாமன் பொண்ணுதான். குடுக்கலைன்னா குண்டு கட்டா தூக்கிட்டு போயிட்டு கோயில்ல வச்சு தாலி கட்டிடுவேன். டேய், வார்த்தை அளந்து பேசுறா. ரவுடித்தனமா பேசின புடிச்சு தென்னை மரத்துல கட்டி வைக்க சொல்லிடுவாமா. எதுக்கு என் மகனை தென்னை மரத்துல கட்டி வைக்கணும்? நாளைக்கே வெத்தலை பாக்கோட போய் உன் மருமகன் சிங்காரத்துக்கிட்ட உன் பொண்ணை எனக்கு கட்டி கொடுன்னு இவன் கேட்டான்னா மாட்டேன்னு சொல்லிடுவானே. ஏண்டா, டெல்லியில என் மகன் ஒருத்த இருக்காங்கிறதே மறந்துட்டீங்களா? அவனோட அக்கா சாகும் போது அந்த பொண்ணு அவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துடுங்கன்னு சொல்லிட்டு செத்தாளே, அதையும் மறந்துட்டீங்களா? இருக்கட்டுமே, இவனும் ஒரு வகையில முறப்பையன் தானையா. அட அறிவு கட்டவனே, ஒரு பொண்ணை எத்தனை பேரா கட்டுறது? டெல்லி நாகரிகத்துக்கும் இது இருக்கிறதுக்கும் அவன் போய் இதையா கட்டுவான்? அவன் இந்நேரம் என்னென்ன முடிவுல இருக்கானோ. என்ன முடிவுல இருப்பான்ற நீ? நம்ம ஊரை விட்டு வெளியூர் போன பயலுவா திரும்பி வரும்போது ஒரு பொண்ணோட தான் வருவானுங்க. உன் பையனும் அப்படி எதையாவது ஒண்ணு இழுத்துட்டு தான் வருவான். என்னடா சொல்ல? ஏய்யா, கை கொசந்த புள்ளி அப்படி கீழே தள்ளி போட்டி ஐயா. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? பேசாத. வயசுக்கு வந்த பொண்ணை கீழே தள்ளி விட்டுட்டான், அதை கேட்கறதுக்கு உனக்கு யோக்கியதை இல்ல. நீ எல்லாம் ஒரு மணியக்காரனாடா. அந்த வேலையை விட்டுட்டு என்ன கீழே தள்ளி விட்டுட்டீங்க. பதிலுக்கு நான் உங்க மேல கை வச்சா என்ன இருக்கும்? ஏண்டா, என் மேல கைய வச்சு உசுரோட போயிடுவா நீ? இருங்க இருங்க, என்னங்க இது?
பங்காளி பகுத்தாளிக்குள்ள நடு ரோட்ல இப்படி சண்டை போட்டுக்கிறது அசிங்கமா இல்ல? ஏ குத்தூசு, நீயே சண்டை ஆரம்பிச்சு விட்டுட்டு சண்டை முடியும் போது சமாதானம் பண்றியா? உன்ன யோ துருத்தி, இதோட நிறுத்திக்க. இத பாருங்க, டெல்லியில இருந்து உங்க மகன் வரப்போறான். உங்க பேத்தியை கட்டிக்க மாட்டேன்னு சொல்ல போறான். அப்புறம் நீங்களா சேர்ந்து என் கால்ல விழுந்து என் பொண்ணை கட்டிக்கன்னு கெஞ்ச போறீங்க பாருங்க. உன்னையா ஆமா. பாக்குறியாடா? இப்பவே என் பையனுக்கு கடுதாசி எழுதி வரவழைச்சு அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வைக்கல, என் பேர் முத்து கருப்ப இல்ல. சபாஷ், சரியான போடா. படத்தை உருக்கி கிண்ணி ஆக்கிடாத. சகல ஐஸ்வர்யம் இந்த மகன் ராஜாவுக்கு தகப்பனார் முத்துக்கருப்பனும் தாயார் அலமேலும் எழுதி கொண்ட கடிதம். நீ டெல்லி பக்கமே இருந்துருவே, நம்ம ஊர் பக்கமே வரமாட்டேன்னு எல்லாம் தெரிஞ்ச மணிகார மகன் ஜெயபால் சொல்ல போக எனக்கு அவனுக்கு வாய்ப்பேச்சு முத்தி கடைசியில் அது கை கலப்பா முடிஞ்சு போச்சு. நான் சொல்றதை என் மகன் கேட்கலன்னா என் சிண்டை அறுத்துக்கிறேன்னு நான் சபதம் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு வந்து என் சிண்டை காப்பாத்து. அப்படி இல்லைன்னா நானும் உங்க அம்மாவும் வண்ணாத்தி பாறையில விழுந்து தற்கொலை பண்ணிக்குவோம். இப்படிக்கு முத்துக்கருப்பன். பின்குறிப்பு, இந்த கடிதாசை தந்தி போல் பாவித்து வரவும். வரலன்னா எங்க ஊர்ல 7 வீடு தான் இருக்கு. ஆனா டெல்லியை விட பரபரப்பா காட்டுறாருங்க. டெல்லியில் இருக்கிற மிலிட்டரிய கொண்டு போய் அந்த 7 வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டினா கூட அடங்க மாட்டானுங்க. நான் நேரா போனா தான் அடங்குவானுங்க. சரி, நான் போயிட்டு வரேன். நீங்க அவசியம் போகணுமா? நீ கவலைப்படாத. இந்த தடவை நான் திரும்பி வரும்போது நம்ம விஷயத்தை பத்தி ஒரு முடிவு பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க டெல்லியில இருக்கீங்க, எனக்கும் டெல்லிக்கு வரலாம்னு ஆசை. கண்டிப்பா நம்ம ஊர்ல எலெக்ஷன் நிக்கத்தான் போறேன், டெல்லிக்கு வரத்தான் போறேன். நீ அங்க வராத, பார்லிமெண்ட் கெட்டு போயிடும். சரிங்க. Shut up, nonsense. சின்னவங்கள, நம்ம வண்டி இங்க நிக்குது. சரி, கோச்சுக்கிறாங்க, ஏறுங்க. சீ, முறவாய. பெரிய பென்ஸ் டொயோட்டா காரு நம்ம வண்டி இங்க நிக்குதான். சூட்கேஸ் வண்டிக்குள்ள வைடா. நம்ம ஊர்ல இதாங்க பென்ஸ்காரு, ஏறுங்க. வண்ணாத்தி பாறையில இருந்து விழுந்து சாகிற அளவுக்கு என்னடா சண்டை? நேரம் வந்து பார்த்தா தானே தெரியும். நீங்க பாட்டுல டெல்லியில கண்ண மூடிட்டு இருந்தீங்கன்னா. நான் டெல்லியில கண்ணை மூடிட்டு இருந்தனா, கண்ணை திறந்துட்டு இருந்தனா நீ வந்து பாத்தியா? பாத்தியா? அடிக்காதீங்க சின்னவங்கள. இவ்வளவு பெரிய ஆபீசர் ஆயிட்டீங்க, இன்னும் அடிக்கிறத விட மாட்டேங்கிறீங்களே. இப்படி 4 தடவை லெட்டர் போட்டீங்கன்னா பேசாம இமயமலைக்கு அடிவாரத்துல போய் காவியை கட்டிட்டு உட்காந்துரு. என்ன அடிச்சு என்ன பண்றது? ஊருக்குள்ள ஒவ்வொருத்தன் குடுமையை பிடிச்சு நிக்கிறாங்க. இன்னும் அவனுக்கு கிராப் வெட்டிக்கலையா? குடுமையோட தான் இருக்கானுங்களா? ஆமா, எங்க வெட்டினாங்க அப்படியே தான் இருக்காங்க. ஊருக்குள்ள வர்றதுக்கும் போறதுக்கும் ஒழுங்கா ஒரு தார் ரோடு போட முடியல. அப்புறம் இருக்கிற அவனுக்கு சண்டை போட்டுக்கிறானுங்க. டெல்லி மாதிரி இங்க தார் ரோடு இருந்தா விவசாயம் யார் பண்றதா? இந்த ஊர் இப்படி இருந்தா தான் அந்த ஊர் அப்படி இருக்க முடியும். பதிலுக்கு பதில் பேசாம ஓட்டு, இல்லன்னா பல்ல உடைச்சு போடுவேன். ஒழுங்கா போ, இல்ல பிச்சு விடுவேன். யாரடா சொன்ன? மாட்ட சொன்ன. நம்ம ஊர் வந்துருச்சு. சின்னவங்களை இறங்க. ஏண்டா வண்டி நிறுத்திட்ட? இதுக்கு மேல வண்டி போகாது, எல்லாம் நடாச்சு. நடந்தே நம்ம ஊருக்கு போகணும். இங்கதான் காளி தவில் இருக்கு, நல்லா கும்பிட்டுக்குங்க. நான் முன்னாடி போய் தவிர சொல்றேன், நீங்க பின்னாடி நடந்து வந்துருக்க. டெல்லியில இருந்து வரீங்களா? இதுக்கு முன்னாடி வந்து என்ன செஞ்சிருப்ப? ஒரு பக்கம் மாடு, ஒரு பக்கம் எருமை. இதுல தாண்டா உங்க ஒத்துமையை நிலைநாட்டி இருக்கீங்க. நீங்க ஒத்துமையாகாதீங்க. ஓட்டடே. ஏன் தம்பி, சௌக்கியமா வந்து சேர்ந்தீங்களா? டெல்லியில நான் என்ன சீக்காவா படுத்திருந்தேன்? கேள்வியை பாரு. கோச்சிக்காத தம்பி. அஜய்ஜி, ராஜாவு, ராஜே, உங்க வீட்டு கல்யாணத்தை பற்றி இந்த ஊரே பேசிட்டு இருக்கு.
நீ சின்ன வயசுல இருந்து படிப்பையா முன்னேறிது நான் பார்த்துட்டுதான் இருக்கேன். நம்ம ஊர் மண்ணில பிறந்துட்டு டெல்லி வரைக்கும் போய் பெரிய ஆபீஸ்ல வந்துட விளையாட்டு காரியமே இல்லை. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நீங்க திரும்பி போறீங்களா இல்ல நான் திரும்பி போகவா? ஏன்னா 2 பேருமே மாத்தி நடந்தா சேர்த்து விழுந்துருவோம். நீ ஊருக்குள்ளே வரவே கையான விஷயம் வேறு. நீ திரும்பி போகக்கூடாது, நானே திரும்பி போறேன். அதெல்லாம் வேண்டாம், கொடை வரீங்க. சும்மா கிக்கிங்க அத. இந்த ஊருக்குள்ள வர்றவனுக்கு சாதாரணமா வர முடியாது. பார் விளையாட்டு, கம்பி மேல நடக்கிறது, ஹை ஜம்ப், லோ ஜம்ப், சமர் சால்ட், வளையத்துக்குள்ள நுழையிறது, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் வர முடியும். கொலகார பயலுங்க எதிர்க்கு கண்ணி வச்சு பிடிக்கிற மாதிரியே பிடிக்கிறானுங்க. இந்த மாதிரி புல் சூட்ல இது மனுஷனுங்களை பார்த்ததே இல்ல. இது பார்த்த மனுஷனுக்கெல்லாம் கோமணமும் ஆப் ட்ரவுசரும் தான். என்ன முகமூடி திருடன்னு இது நினைச்சிடுச்சு. டெல்லியில் இருக்கிறவங்க எல்லாம் இப்படி புல் சூட்ல தான் இருப்பாங்கன்னு இத நான் டெல்லிக்கா கூட்டிட்டு போய் காட்ட முடியும்? இல்ல நான் தான் கோமணத்தோட வர முடியுமா? ஏய், கல்ல எடுத்த பல்ல உடைச்சிருவேன். நான் டெல்லி லெவல் இருக்கேன், என்ன உள்ளூர் லெவலுக்கு ஆக்கிடாத.